ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோலை உழித்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்து மாவு பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி எண்ணெயும் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூட 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். கூட சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த சைடு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இதற்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தழையை ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பூரி மசால் ரெடி. இப்போ பூரி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் பூரி எவ்வளோ சாஃப்டாக வருது. இப்போ பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த ஷாப்பிங் ஆப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கிளாசரிஸ்லாம் கம்மியான ப்ரைஸில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு பயோவில் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.